அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஹைனா ஃபுட் வேர்ல்டு. இன்னைக்கு நம்ம சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஈஸியான ஒரு குஸ்கா பார்க்க போகிறோம். பிளைன் குஸ்கா. இது செய்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், நமக்கு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு இப்போ என்னென்ன நம்ம சேர்க்கலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போ குக்கரை அடுப்பில் வச்சுட்டு இதுக்கு தேவையான ஆயில் ஃபஸ்ட்டு நம்ம ஊற்றிக்கலாம். ஆயில் சூடானதுமே இந்த மாதிரி பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எடுத்து வச்சுக்கோங்க. இதை வந்து இதில் சேர்த்துக்கோங்க. அதுக்கடுத்து நம்ம நறுக்கி வச்சிருக்க வெங்காயம், கருவேப்பிலை இது ரெண்டையுமே இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதுக்கு இப்போ வந்து ஒரு பெரிய வெங்காயம், ஒரு வெங்காயம் மட்டும்தான் நான் எடுத்து இப்போ நறுக்கியிருக்கேன். இந்த அளவுக்கு இப்போ வெங்காயம் வதங்கினா போதும். அடுத்து வந்து இந்த சாப்பாட்டுக்கு தேவையான அளவுக்கு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. இதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. அந்த இஞ்சி பூண்டு பச்சை ஸ்மெல் போகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. அப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணலாம். நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி இருந்தால் போதும். ஏன்னா நெய் சோறுக்கு வந்து ரொம்ப தக்காளி சேர்த்துட்டோம்னா ஒரு மாதிரி தக்காளி சாப்பாடு மாதிரி இருக்கும். கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டா போதும், மீடியம் சைஸ் போட்டுக்கிட்டாலே போதும். இதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து கொத்தமல்லி, புதினா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன், இதை சேர்த்துக்கோங்க. இதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இந்த குஸ்கா செய்யறதுக்கு வந்து நான் சீரக சம்பா ரைஸ் தான் நான் எடுத்திருக்கேன். இதுல வந்து ஒரு அலாக்கு எடுத்திருக்கேன். இதே அளவுல வந்து 2 டம்ளர் தண்ணி நம்ம ஊற்றணும். அடுத்து ஒரே ஒரு பச்சை மிளகா. காரத்துக்கு நான் பச்சை மிளகா மட்டும்தான் சேர்த்திருக்கேன். மிளகாத்தூள், கரம் மசாலா இது எதுவுமே நம்ம இப்போ இதுக்கு போட தேவையில்லை. ஸோ இது போதும். ஸோ இந்த அளவு நம்ம தண்ணி அரிசி எடுத்தோம். இதே அளவுக்கு 2 டம்ளர் தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றினதுக்கு அப்புறமேட்டு இந்த சாப்பாட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்க. அப்பதான் உங்களுக்கு உப்பு எவ்வளோ இருக்கு அப்படின்னு தெரியும். பத்தலைன்னா நம்ம போட்டுக்கறலாம். இந்த மாதிரி லைட்டா கொதி வரும்போதே அரிசியை கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்டே ஊற போட வேண்டாம். ஏன்னா சீரக சம்பா வந்து சீக்கிரம் வந்து நமக்கு குழஞ்சிரும் ஊற போட்டோம்னா. ஏன்னா நம்ம ஒரு உலக்குக்கு 2 உலக்கு தண்ணி எடுத்திருக்கோம். ஸோ கரெக்டா இருக்கும். இந்த மாதிரி கொதி வரும்போது அப்ப அலசி என்ன பண்ணுங்க, கழுவி அரிசி வந்து போட்டுருங்க. தண்ணி நல்லா கொதிக்குது. இப்ப அரிசியை வந்து நம்ம கழுவி எடுத்து வச்சிருக்கோம். இதை வந்து நம்ம நல்லா தண்ணியை ட்ரை பண்ணிட்டு போட்டுக்கலாம். அரிசி போட்டு நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுருங்க. லைட்டா கொதி வரவுமே நம்ம மூடி போட்டு விசிலுக்கு வச்சிடலாம். கொதி வந்துருச்சு. இப்ப நம்ம வந்து மூடி போட்டு விசில் வச்சிடலாம். என்னோட குக்கருக்கு ஒரு 3 விசில் வச்சா கரெக்டா இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு 2, அதாவது உங்களோட குக்கருக்கு 2ன்னா 2 வைங்க, 3ன்னா 3 வைங்க. அது அவங்கவுங்க குக்கரோட இதை பொறுத்து இருக்கு. எனக்கு 3 ஓகேவா இருக்கும். விசில் போட்டுட்டோம். இதுக்கப்புறம் நம்ம ரெடி ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த கேப்ல நம்ம முட்டையும் வேக போட்டிருக்கோம். இந்த சாப்பாட்டுக்கு அவிச்ச முட்டை, தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். நம்மளுக்கு இப்போ ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்க எவ்வளோ அழகா சாப்பாடு ரெடி ஆயிருக்குன்னு. இது ஃபுல்லா இப்போ நம்ம எல்லாம் ஒன்னா ஈக்குவலா கிளறி விட்டுக்கலாம். உங்களுக்கு இது பார்க்கும்போது கொஞ்சம் ஈரமா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் ஆறிடுச்சுன்னா நல்லா உதிரி உதிரியா வந்துடும். நம்மளுக்கு இப்போ பிளைன் குஸ்கா ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு தயிர் பச்சடி, எக்கு, சிக்கன் குழம்பு, கிரேவி இந்த மாதிரி நீங்க எது வச்சு சாப்பிட்டாலும் சூப்பரா இருக்கும். இல்லை பிளைனா இப்படியே சாப்பிட்டாலும் சூப்பரா இருக்கும். மார்னிங் கிட்ஸுக்கு வந்து ஸ்கூலுக்கு இது மாதிரி கட்டி கொடுத்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் வரும்போது அவங்களோட டிஃபன் பாக்ஸே காலியாகி தான் இருக்கும். மோஸ்ட்லி என் பசங்களுக்கு நான் இப்படி தான் செஞ்சு கொடுப்பேன். என்னுடைய ஃபுட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.
என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.